முழுசா உனக்கென நான் வாழறேன். ஹலோ ஸ்பிடாஸ், வெல்கம் டு த டேட்ஸ். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை சூப்பராக ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் மெட்டீரியல் லிங்க்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதுக்கு மேலேயே ஒரு லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோக்கு போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ கட் அவுட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கட் அவுட் அந்த இது செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை. இப்போ நம்ம மறுபடியும் ஃபோட்டோவிலே தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கிரிட்டுக்கு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு கொலாஜுக்கு போயிட்டு கிரிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்மளால் இதில் 9 ஃபோட்டோஸ் தான் மேக்ஸிமமாகவே ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் 9:16 ரேஷியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் 1:1 நீங்கள் இப்போ சேவ் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை. ஸோ மறுபடியும் க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. க்ரியேட் நியூ கொடுத்துட்டு நம்ம பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் செலக்ட் பண்ணி ரேஷியோ 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பிப்புக்கு போயிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மேலே கொண்டு போய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்டரில் அட்ஜஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆல்ரெடி பழைய வீடியோஸில் போட்டிருக்கேன், அதனால் நான் சொல்லலை. ஸோ உங்கள்கிட்ட இருக்க எந்த ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் இமேஜஸ் கூட நீங்கள் ஆனிவர்சரி, பர்த்டேஸ்க்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இமேஜ் எல்லாம் எடிட் பண்ணி அட்ஜஸ்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் காப்பி பண்ணி நான் இந்த மாதிரி கீழே கொண்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் கரெக்டாக இதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது ஹோம் கொடுத்துருங்க. ஹோம் கொடுத்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நம்ம இப்போ சேவ் பண்ணோம்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் 9:16 ரேஷியோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மியூசிக் ஆட் பண்ணுறது அந்த விஷயம்லாம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். வீடியோலேருந்து எடுக்கிறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கோங்க. சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வீடியோ என்வரில் வர்ற மாதிரி நான் இமேஜ் ட்ராக் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டியூரேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் டைம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். இப்போ நம்ம 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஓவர்லே வீடியோ. இந்த ஓவர்லே வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இல்லைனா லைட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது யூஸ் பண்ணலை. மொபைலில் இன்ஷாட்டில் இருக்க எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ பிப்லேயே போயிட்டு நம்ம இப்போ அந்த கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்தோம்ல, அந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் போய்க்கோங்க. போயிட்டு இல்லை சேச்சுரேஷன் ஃபுல்லாக குறைச்சிடுங்க. அதுக்கப்புறம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஷார்ப்பன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். விக்னெட் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேவா? உங்களுக்கு அந்த இமேஜ் ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த விக்னெட் கிடைக்கும். அதுவும் இன்ஷாட்டில் உங்களுக்கு பெருசால விக்னெட் கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைட்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது உங்களோட விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் எப்படி வந்துருச்சுன்னு. இப்போ பாருங்கள், எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்ரோன்னு இருக்கும். ரெட்ரோவில் நான் ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை வீடியோ என்வரில் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதில்ல அந்த டிஃப்ரென்ஸ்? ஸோ நீங்கள் அந்த இமேஜை பேக்ரவுண்டாக ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும். பிப்பில் போய் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்காது. மொபைலில் பிப்புக்கு தனியாக கிடைக்காது. ஓகேவா? இப்போது ஃபோட்டோவில் போயிட்டு நீங்கள் நார்மல் பிளாங்க்கு செலக்ட் பண்ணி கட் அவுட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்மைலி என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் அந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பிப்புக்கு போயிட்டு இப்போ நம்ம அந்த இமேஜை சேவ் பண்ணோம்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம்
இதை வந்துட்டு இங்கே பாருங்கள், சேச்சுரேஷன் ஃபுல்லாக குறைச்சிடுங்க, லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் ஷேடோ டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஷார்ப்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிக்கரில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதில் உங்கள் மொபைல் இருக்க கேலரி ஓப்பன் ஆகும், அதில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் வீடியோ அண்ட் வரல கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட், இந்த ஃபாண்ட் வந்து நான் மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துட்டேன். நான் வந்துட்டு அந்த லைனை ஆட் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் வரல கொடுத்துட்டேன். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல அது யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் நான் அவுட் அனிமேஷன் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். நார்மலாக வருது, எனக்கு அது பிடிக்கல, அதனால் நான் மறுபடியும் கடைசியில் 1 by 1 ஆட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவுட் அனிமேஷன் வந்து ஃபேடுக்கு மாற்றிடுங்க. அது உங்கள் இஷ்டம், நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி இல்லைனாலும் சரி, அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறனோ அங்கெல்லாம் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாமே அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் ஸ்டிக்கரில் பண்ணிவிட்டேன். வீடியோ ஃபுல்லாமே டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இதுக்காக தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு எல்லாமே கிளியராக பண்ணிடுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி தான் 2 வேலையாக பண்ணிகிட்ருக்கணும். இப்போ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அனிமேஷன்லாம் அப்படியே வந்துடும். உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் அதை கூட கூகுள்லேருந்து ஈஸியாக காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு கூட ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், போய் நம்ம சேனலில் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ பிப்புக்கு போய்க்கலாம். பிப்புக்கு போயிட்டு நான் அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு கொடுத்தேன்னா, ஸோ அது ஒரு ஜிஃப் இமேஜ் மாதிரி தான். அது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். ஃபில்டருக்கு போய்க்கோங்க, ஃபில்டர்லாம் அட்ஜஸ்ட் போய்க்கோங்க, சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அந்த டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போ லைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அவ்வளோ தூரம் தான் வரும், அதனால் நீங்கள் வந்து அதை டூப்ளிகேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு பக்காவாக செட் பண்ணதுக்கப்புறம் டூப்ளிகேட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறத இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். ஒரு 10 minutes ஒர்க் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதில் தேவையான மெட்டீரியல்ஸ் அந்த ஓவர்லே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன்ல அந்த பேக்ரவுண்ட் வீடியோ கூட மெட்டீரியல் லிங்க்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் அதுதான் முக்கியம். எடிட்டிங் இல்லை, உங்கள் லைஃப்லேயே க்ரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.